ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SPMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான எக்லெஸ் கேக்கு தான். அவனே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்சாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் போல் மைதா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா பவுடரும் நல்லா சேமாக மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பேட்ச்லா வச்சு நல்லா அடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்பேட்ச்லா இல்லைன்னா இந்த மாதிரி பட்டையோ ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சலிக்கிற கரண்டி எடுத்து சலிச்சிக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் வரும். கட்டி இல்லாமல் வந்தால் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எக்லெஸ் கேக் மட்டும் இல்லை, நம்ம அவனில் வைக்காமல் வீட்லேயே பேனில் வச்சு எப்படி செய்கிறதுங்கிறதும் இதில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 3/4 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம காய்ச்சின பால் சேர்த்தாலும் ஓகே தான், காய்ச்சாத பால் சேர்த்தாலும் ஓகே தான். காய்ச்சாத பால் சேர்க்கும் போது நம்ம பேக் பண்ணுறப்ப அதுவே கரெக்டாக வந்துடும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்ளே பபிள்ஸ் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு கேக் பேட்டர் நல்லா வரும். எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கு இப்போ கேக் பேட்டர் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு, அதனால நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கேக் பேட்டர். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து அதில் கீ தடவி மேலே மைதா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்ச கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி 2 டேப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உள்ளே இருக்க பபிள்ஸ்லாம் வெடித்து நம்மளுக்கு கேக் நல்லா வரும். நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் பேன் வச்சு கொஞ்சமாக சால்ட் போட்டு இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோ ஒரு 1/2 hour. அது மேலே நம்ம செஞ்ச கேக் பேட்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த 5 minutes கேப்பில் நட்ஸ் இந்த மாதிரி தூளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். 5 minutes கழித்து அதே கேக்கில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா நட்ஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் 1/2 hourக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி கத்தி இல்லைனா டூத் பிக்கை வச்சு குட்டி பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு கேக் மாவு அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், கேக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஓரங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தலைகளாக கவுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக் அழகாக வந்துடும் வெளியே. கேக்கை நேராக திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது ஒரு சைடு வச்சுட்டு டார்க் சாக்லேட் நான் ஒரு 2 பீஸ் போல் எடுத்துருக்கேன். அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேக்கை இந்த மாதிரி ஒரு 4ஆக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சாட்டம் வந்திருக்குன்னு நீங்களே பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக்கு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். டார்க் சாக்லேட் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஆஃபாக பிரித்து எந்த சைடில் டார்க் சாக்லேட் வேணுமோ அந்த சைடு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எக்கு போட்டு செய்கிறத விட எக்லெஸ் கேக் சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.